நான் உங்க சுபாஷினி மிஸ் பேசுறேன். வாங்க இப்போ வந்து நம்ம என்ன படிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு அறிவியல்ல பாடம் 3 வெப்ப இயற்பியல்ல 3வது பாகம் படிக்க போறோம். என்னென்னலாம் நம்ம ஃபுல்லா முடிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 3.3ல உண்மை வெப்ப விரிவுனா என்ன, தோற்ற வெப்ப விரிவுனா என்ன, அப்புறம் இது 2த்துக்கும் உள்ள கணக்கு மற்றும் தோற்ற வெப்ப விரிவான கணக்கிடுவதற்கான சோதனையை பத்தியும் நம்ம படிக்க போறோம். வாங்க இப்ப லெசன்குள்ள போலாம். உங்க புக்ல வந்து பேஜ் நம்பர் 36 and 37ல இருக்கு, எடுத்துக்கோங்க. உண்மை வெப்ப விரிவுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு கொள்கலம்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு பாத்திரம், கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. கண்டெய்னர்னா என்ன, அதாவது பாத்திரத்துக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. நீங்க வந்து கண்டெய்னர்னா வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. கொள்கலம் அப்படின்னா ஒரு பாத்திரம் இல்லாமல், அதாவது எந்த ஒரு கொள்கலனும் இல்லாமல் நேரடியாக திரவத்தினை திரவத்தினை வெப்பப்படுத்தும் போது ஏற்படும் வெப்ப விரிவு உண்மை வெப்ப விரிவு. ஸோ இதனால மைண்ட்ல ஏத்திக்கோ. ஒரு கொள்கலனே இல்லாமல், எந்த ஒரு பாத்திரமும் இல்லாமல் ஒரு திரவத்தை நீ நேரடியா வெப்பப்படுத்தும் போது ஏற்படும் விரிவுக்கு பேர் என்ன அப்படின்னா உண்மை வெப்ப விரிவு. அடுத்தது, ஓரலகு வெப்பநிலை உயர்வால் திரவத்தின் அதிகரிக்கும் உண்மை பருமனுக்கும் அத்திரவத்தின் ஓரலகு பருமனுக்கும் உள்ள தகவு உண்மை வெப்ப விரிவு குணகம் என அழைக்கப்படும். உண்மை வெப்ப விரிவு குணகம் அப்படின்னா என்னன்னா, ஓரலகு வெப்பநிலை, அப்போ 1 கெல்வின் 2 கெல்வின் வெப்பநிலையை உயர்த்தும் போது திரவத்தில் அதிகரிக்கும். திரவத்துல என்ன ஆகும், கண்டிப்பா பருமனானது அதிகரிக்கும். உண்மை பருமனுக்கும் அத்திரவத்திற்கு ஓரளவு பருமனுக்கும் உள்ள தகவு. உண்மையான பருமனும் அப்புறம் நீ வந்து 1 கெல்வின் 2 கெல்வின் கொடுத்துட்டு வர பருமனுக்கும் உள்ள தகவு அந்த திரவத்துல வந்து அதிகரிக்கும். அந்த தகவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்பநிலை உயர்வால் அதிகரிக்கும் தகவு உண்மை வெப்ப விரிவு குணகம் என அழைக்கப்படும். இதுக்கும் வந்து என்ன பாத்தீங்கன்னா, SI அலகு கெல்வின் பவர் -1. தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொள்கலன் இல்லாமல் திரவத்தினை நேரடியாக வெப்பப்படுத்த முடியாது. முன்னாடி பாயிண்ட்ல சொல்லும் போது நீங்க யோசிச்சிருந்துருக்கணும், என்னடா இது கொள்கலன் இல்லாம எப்படி தனியாவே சூடு பண்ண முடியுமா? முடியாது. அதுதான், இல்லாமல் சூடுபடுத்த முடியாது. இதனால் நடைமுறையில் கொள்கலன் வைத்தே திரவத்தினை சூடு பண்ண முடியும். நடைமுறையில் என்ன, கண்டிப்பா ஒரு பாத்திரம் வேணும். ஒரு பாத்திரத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், சூடுபடுத்த முடியும். அதனால ஒரு பாத்திரத்தை வச்சுதான் சூடுபடுத்த முடியும்னும் போது அளிக்கப்பட்ட வெப்ப ஆற்றலின் ஒரு பகுதி கொள்கலனை விரிவடை செய்யும். அதனால பாத்திரம் என்ன பண்ணும், கொஞ்சம் வெப்பத்தை எடுத்துக்கும். என்ன பண்ணும், அது விரிவடைய. மீதமுள்ள ஆற்றல் திரவத்தினை விரிவடைய செய்யும். மத்த ஆற்றல் என்ன பண்ணும், திரவத்தை விரிவடைய செய்யும். இது இன்னும் புரியும்படி சிம்பிளா சொல்ல, ஸ்டவ் பத்த வைக்கிறோம், அப்புறம் வந்து அதுல வந்து ஒரு பாத்திரத்தை வைக்கிறோம், அதுல தண்ணி வைக்கிறோம். அப்போ அந்த ஸ்டவ்ல இருந்து வர தீயானது, வெப்பமானது முதல்ல கொஞ்சம் வெப்பம் எது எடுத்துக்கும், பாத்திரம் சூடு பண்றதுக்கு எடுத்துக்கும். மீதி வெப்பத்தை எதுக்கு கொடுக்கும், தண்ணி சூடு பண்ண கொடுக்கும். புரிஞ்சுச்சா? எனவே இந்நிகழ்வில் நீங்கள் காண்பது திரவத்தினை உண்மையான வெப்ப விரிவு அல்ல, கொள்கலனின் விரிவினை பொருட்படுத்தாமல் திரவத்திற்கேற்ற தோற்ற விரிவினை மட்டும் கணக்கிடுதல். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ கொள்கலன் இருக்குல்ல, அந்த பாத்திரம், அதோடைய வெப்ப கண்டிப்பா அது வந்து என்ன ஆகும், விரிவடையும். அது இல்லாம கொள்கலனுடைய வெப்ப விரிவு மட்டும் இல்லாம திரவம் மட்டும் எவ்வளவு தூரம் விரிவடைஞ்சிருக்கும் அப்படின்றதான் தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, புரிஞ்சுச்சா? தோற்ற வெப்ப விரிவுனா என்னன்னு. அடுத்தது, ஓரலகு வெப்பநிலை உயர்வால் திரவத்தின் அதிகரிக்கும் தோற்ற பருமன். சோ முன்னாடி சொல்லி கொடுத்ததேதான், ஒரு அலகு 1 கெல்வின் இல்ல 2 கெல்வின் நீ கொடுக்கும் போது தோற்ற பருமன், அதோடைய பருமன் அதிகமாதுல, திரவத்தின் ஓரலகு பருமனுக்கு உள்ள தகவு. அதாவது தோற்ற பருமனுக்கும் அத்திரவத்தின் ஓரலகு பருமனுக்கும் உள்ளது. தோற்ற பருமன் பை அதோடைய ஓரலகு பருமன், ஏற்கனவே இருந்த பருமனுக்கும் உள்ள உண்மைதான், அது உள்ள தகவு தான் உண்மை தோற்ற விரிவு குணகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 2 பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா அப்படியே எழுதிடலாம். ஏற்கனவே சொல்லி கொடுத்ததே தான். இதன் SI அலகும் என்ன, கெல்வின் பவர் -1. இப்போ இதுதான் வந்து நான் சொன்னேன் தெரியா, ஒரு பாத்திரம் சொன்னேன், இல்ல கொள்கலன் சொன்னேன், இல்ல இங்கிலீஷ்ல கண்டெய்னர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ரவுண்ட் பாட்டம் பிளாஸ்க்னு சொல்லுவாங்க கண்டெய்னர். இப்போ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா,
உம் இது வந்து என்ன பண்ணிருக்கேன், இங்க ஒரு டியூப் மாதிரி இங்க கவுத்து வச்சிருக்கேன்னா, இதுதான் இந்த பாத்திரமா, இது வந்து திரவமானது இங்க ஃபில் ஆயிருக்கு. ஓகே, இந்த லெவல் வரைக்கும் உங்களுக்கு திரவமானது ஃபில் ஆயிருக்கு. சரியா? இப்ப பாருங்க, அந்த லெவல் எது வரைக்கும், A1 என்ற லெவல் வரைக்கும் திரவத்தை ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் கொள்கலன்ல. இப்ப நான் என்ன பண்ண போறேன், சூடு படுத்துறேன். நல்லா வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும், என்ன ஆகும், அந்த லெவல் ஆனது, திரவத்துடைய லெவல் ஆனது கம்மி ஆயிடுச்சு. இப்ப எங்க நிக்குது, இந்த இடத்துல நிக்குது. ஏன் அப்படி, இந்த வெப்பத்தை பாதி அளவு என்ன எடுத்துக்குது, எது எடுத்துக்குது, கொள்கலன் எடுத்துட்டு கொள்கலன் வந்து விரிவடையுது. கொள்கலன் ஃபர்ஸ்ட் விரிவடையும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் உனக்கு, அங்க இருக்க தண்ணி கண்டிப்பா குறையும். கொள்கலன் விரிவடையும் போது உள்ளுக்குள்ள தண்ணி இழுக்கும் இல்லையா, தண்ணி வந்து குறையும். அதுதான் குறைஞ்சு காமிக்குது உனக்கு, இந்த லெவல்ல நிக்குது. சரியா? இப்ப இந்த லெவலுக்கு A2 அப்படின்னு வச்சுக்கிறோம். சரியா? இப்ப இது வரைக்கும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப நீ நல்லா திருப்பி என்ன பண்ற, நல்லா வெப்பப்படுத்திட்டே இருக்கிற நீ. வெப்பப்படுத்தும் போது இப்ப என்ன வரும், கொதி நிலையை அடையும். கொதிநிலை அடையும் நல்லா சலசலன்னு கொதிக்குது. கொதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உள்ள இருக்க திரவமானது நல்லா என்ன பண்ணுது, விரிவடையுது. விரிவடையும் போது இப்ப எந்த பாயிண்ட்டுக்கு வந்து நின்றுச்சு பாரு, மேல இருக்க பாயிண்ட்டுக்கு வந்து நின்றுச்சு. இதை A3ன்னு வச்சுக்கிறேன். இது உனக்கு புரிஞ்சா மட்டும்தான் இப்ப நான் அடுத்துறது உனக்கு புரியும். ஓகேவா? சோ இது உனக்கு புரிஞ்சுச்சா, A1னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வர பாயிண்ட், இது வரைக்கும் தான் தண்ணி எடுத்திருக்கையா அப்படிங்கிறது. A2ன்றது வந்து வெப்பப்படுத்தும் போது கொள்கலன் வெப்பம் அடைஞ்சு விரிவடையறதால தண்ணி உள்ள போயிடுது இல்லையா. இப்போ ஒரு பாத்திரத்துல நல்ல வெப்பம் அடையும் போது முதல்ல இது கொள்கலன் விரியும் போது தண்ணி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், தண்ணி லெவல் ஆனது குறையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்குது, நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப எல்லாம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் மாறும். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடும் போது சலன்னு கொதிக்கும் தண்ணி. திருப்பி என்ன பண்ணோம்னா, தண்ணியானது நல்லா விரிவடைஞ்சு என்ன பண்ணுது, கொதிக்குது. அதோடைய லெவல் A3. புரிஞ்சுச்சா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மை வெப்ப விரிவு. சரியா? ஏற்கனவே A2 இருந்ததா, அதுக்கப்புறமா வந்து A3 வந்துடா. A1 என்பது ஃபர்ஸ்ட் இருக்கிறது, A2 என்பது கம்மி ஆயிட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ணுது, திரவத்துடைய வெப்பம் வந்து திருப்பி அதிகரிச்சிருக்கு. அதுதான் என்னன்னு சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மை வெப்ப விரிவு. புரியுதா எதுக்கும் எதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்ங்கிறது? இப்ப கான்செப்ட் கிளீனா புரிஞ்சுச்சா? A2னா என்ன, A3னா என்ன, A2னா என்ன, A1னா என்னன்றது புரிஞ்சுச்சா? அடுத்தது, எது வந்து தோற்ற வெப்ப விரிவுனா, A1க்கும் A3க்கும் உள்ளதுதான் வந்து தோற்ற வெப்ப விரிவு. A1 என்பது என்ன, முதல்ல வந்து பாத்திரத்தை மட்டும் எடுத்துக்கிற, அதுல தண்ணி ஊத்துற, அதுடைய அளவு A1க்கும். A3 என்பது என்னது, எல்லா வேலையும் முடிஞ்சு போகுது, எது எடுத்துக்குது, கொள்கலனும் அதோடைய அந்த தீயை வந்து எடுத்துட்டு, அதாவது வெப்பத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுது, விரிவடையுது. அதுக்கப்புறம் உள்ள இருக்க திரவமும் வெப்பத்தை எடுத்து விரிவடையுது. ரெண்டும், பாத்திரமும் விரிவடைந்து அப்புறம் திரவமும் விரிவடைந்து கடைசி ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா A3 இல்லையா. அப்போ A1 வந்து இனிஷியல் ஸ்டேஜ், A3 வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இது ரெண்டுத்துக்கும் வர்றது என்னன்னா தோற்ற வெப்ப விரிவு. ஸோ அகைன் இதை ரிப்பீட் பண்றேன். A2க்கும் A3க்கும் உள்ளது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெண்டுத்துக்கும் A2க்கும் A3க்கும் உள்ளது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தோற்ற வெப்ப விரிவு. அதாவது A2க்கும் A3க்கும் இடையே உள்ளது தோற்ற வெப்ப விரிவு. அப்ப அதை நீ எப்படி எழுதலாம், நீங்க எழுதும் போது, சோ இப்போ உண்மை A3க்கும் A2க்கும் உள்ளது உண்மை வெப்ப விரிவு, A1க்கும் A3க்கும் உள்ளது தோற்ற வெப்ப விரிவு. ஸோ லாஸ்டா ஒரே ஒரு வாட்டி நான் உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுத்துறேன், நல்லா பார்த்துக்கோ. இப்ப வந்து உண்மை வெப்ப விரிவு அப்படின்னும் போது என்னன்னா, உங்களுக்கு வந்து எதுல இருந்து எது வரைக்கும் வர்றது உண்மை வெப்ப விரிவு, A3 இருக்கா, A3 இருக்கா, அதோ இருக்கு பாரு, A3க்கும் A2க்கும் இடையே உள்ள தகவு, A3க்கும் A2க்கும் இடையே உள்ள தகவு கிடையாது, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ், ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மதிப்பு. சரியா? ரெண்டுத்துக்கும் உள்ள இடையே உள்ள மதிப்பு, அதுதான் வந்து உண்மை வெப்ப விரிவு. இது வந்து உண்மை வெப்ப விரிவு. ஓகே. அடுத்தது தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னா என்னன்னா, தோற்ற வெப்ப விரிவு, வெப்ப விரிவு அது எதுக்கும் எதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், ரெண்டுத்துக்கும் உள்ளது
அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கும் எதுக்கும் உள்ளதுன்னு சொல்லுங்க. A1 இருக்கு, அதுக்கப்புறம் A3 இருக்கு. ஸோ எப்பவுமே நம்ம பெருசுல இருந்து தானே சின்னது போடுவோம். A3 மைனஸ் A1. அவ்வளவுதான். இதேதான் உங்க புக்ல வந்து எல்லுன்னு வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்லா உங்க புக்ல பேஜ் நம்பர் 37ல பாருங்க. அப்போ எதுக்கும் எதுக்கும் உள்ள வேறுபாடு? A3 மைனஸ் A2க்கும் உள்ள வேறுபாடு உண்மை வெப்ப விரிவு. A3க்கும் A1க்கும் உள்ள வேறுபாடு தோற்ற வெப்ப விரிவு. கான்செப்ட் கிளியரா? புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். இது வந்து ஒரு பிக் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இது புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவும் எழுதி போட்டு சொல்லி தரேன். நல்லா தயவு செய்து புரிஞ்சுக்கோ. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ திருப்பி ஃபைனலா ஒரு வாட்டி சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் நீ கவனிக்கலனாலும் அட்லீஸ்ட் இப்போ நான் சொல்றதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா, கொள்கலன்ல நம்ம வந்து தண்ணியை ஃபில் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? அந்த லெவல் வந்து A1. வெப்பத்தை கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொள்கலன் வந்து என்ன பண்ணும், இந்த வெப்பத்தை எடுத்துட்டு விரிவடையும் போது அதுக்கு உண்டானது வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள தண்ணி இழுத்துரும். அப்ப அது வந்து A2. அதுக்கப்புறம் நீங்க நல்லா வந்து இன்னும் வெப்பத்தை கொடுத்துட்டே இருக்கீங்க. கொள்கலன் விரிவடைஞ்சிச்சு, இப்ப தண்ணி விரிவடையுது. தண்ணி விரிவடைஞ்சு கொதிநிலைக்கு வந்து கொதிக்கும் போது தண்ணி விரிவடைகிறது A3. இப்போ உண்மை வெப்ப விரிவுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கும் எதுக்கும் உள்ள வேறுபாடு? A3க்கும் A2க்கும் உள்ள வேறுபாடு உண்மை வெப்ப விரிவு. அடுத்தது தோற்ற வெப்ப விரிவுனா எதுக்கும் எதுக்கும் உள்ள வேறுபாடு? தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து A3க்கும் எதுக்கு A1க்கும் உள்ளது வந்து தோற்ற வெப்ப விரிவு. சரியா? நல்லா புரிஞ்சிருச்சா? அடுத்ததுக்கு போலாமா? உண்மை வெப்ப விரிவு நான் என்னன்னு சொன்னேன்? A3 மைனஸ் A2. நான் எழுதுனதை திருப்பி இப்போ இதுல நான் டைப் பண்ணியிருக்கேன். தோற்ற வெப்ப விரிவு A3. உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவு கணக்கிட வேண்டிய திரவத்தினை கொள்கலன் நிரப்பி சோதனை தொடங்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? கொள்கலன்ல நிரப்பிடுறோம். நிரப்பிட்டு நான் முன்னாடி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதோடைய விளக்கத்தை தான் இப்ப எழுதியிருக்கிறேன் நான். அவ்வளவுதான். உங்களுக்கு வாய் வழியா சொன்னேன்ல, அதை எழுத்து வடிவத்துல புக்ல கொடுத்துருக்காங்க. நீங்க பாயிண்ட் பை பாயிண்டா இதே மாதிரி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப அதுல என்ன இருக்குன்றத சொல்றேன் நான். ஓகே. உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவு கணக்கிட வேண்டிய திரவத்தினை கொள்கலனில் நிரப்ப. உள்ள வந்து தண்ணிய நிறைச்சிக்கிறேன். எதை கணக்கிட போறேனோ அதை வந்து அது தண்ணியோ இல்ல வந்து எந்த திரவத்தை எடுக்கிறனோ அதை வந்து கொள்கலனில் நிரப்பிடுறேன். இப்போது கொள்கலனில் உள்ள திரவத்தின் நிலை A1 என குறித்து கொள்ளவும். அப்ப அந்த கொள்கலன்ல இருக்க திரவத்துடைய நிலை என்ன? A1 குறிக்கிறோம். அப்புறம் பிறகு கொள்கலன் மற்றும் திரவத்தினின் படம் நம்ம முன்னாடி பார்த்தோம்னா, அந்த படத்துல வெப்பப்படுத்தும் போது தொடக்கத்தில் கொள்கலன் வெப்பமடைகிறது. நல்லா அடைஞ்சு கொள்கலன் வெப்பம் அடைஞ்சு விரிவடையுது. அப்பொழுது திரவத்தின் பருமன் குறைவாக தோன்றும். திரவத்தினுடைய பருமன் என்ன ஆயிடும்? அப்படியே குறைவது போல் தோன்றும். குறைஞ்சது இல்லையா? A1ல இருந்து எங்க வந்துடுச்சு? A2க்கு வந்துடுச்சு. மேலும் வெப்பப்படுத்தும் போது திரவமானது விரிவடைகிறது. இன்னும் நல்லா வெப்பப்படுத்தும் கொதிக்கும் போது திரவம் என்ன பண்ணுது? வெப்ப விரிவடையுது. தற்போது அதோடைய நிலை A3 என குறித்துக் கொள்வோம். நிலை A1 மற்றும் A3க்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன? தோற்ற வெப்ப விரிவு. நிலை A2 மற்றும் A3க்கு இடையே வேறுபாடு என்ன? உண்மை வெப்ப விரிவு. அதனால உண்மை வெப்ப விரிவு இதுன்னும் தோற்ற வெப்ப விரிவு A3 மைனஸ் A1 எழுதணும். எப்பொழுதும் உண்மை வெப்ப விரிவு தோற்ற வெப்ப விரிவை விட அதிகமாக இருக்கும். இது ஒன் வேர்ட்ல கேட்கலாம். எது அதிகமாக இருக்கும்னா, உண்மை வெப்ப விரிவு தோற்ற வெப்ப விரிவை விட அதிகமாக இருக்கும். சரியா? உண்மை வெப்ப விரிவு அதிகமா இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. இவ எவ்வளவு ஈஸி ஆயிடுச்சு பாரு. முதல்ல நான் உனக்கு எப்படி இருக்குன்றத டயக்ராமேட்டிக்கா காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாயிண்ட்ல சொல்லிட்டு உனக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. ஸோ வாயுக்களின் அடிப்படை விதிகளை பத்தி ஃபாஸ்டா படிச்சிடலாமா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகட்ரோ விதி. அதுக்கப்புறம் நம்ம படிக்க வேண்டியது வாயுக்கள், இயல்பு வாயுக்கள், நல்லியல்பு வாயுக்கள், வாயுக்களின் சமன்பாடு. ஸோ அடிப்படை விதிகள் அப்படின்னும் போது வாயுக்களின் அழுத்தம், கன அளவு மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றை தொடர்பு படுத்தி 3 அடிப்படை விதிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பேஜ் நம்பர் 37 தான். எதை பொறுத்து? அழுத்தத்தை பொறுத்து, கன அளவு பொறுத்து, வெப்பநிலையை பொறுத்து. இந்த 3 வார்த்தை மைண்ட்ல ஏத்திக்கோங்க. அழுத்தம், கன அளவு, வெப்பநிலை. இதை 3 பொறுத்துதான் வாயுக்களின் விதிகளையே கொடுத்திருக்கிறாங்க. அவை என்ன அப்படின்னா, பாயில் விதி, சார்லஸ் விதி, ஆவகட்ரோ விதி. அழுத்தத்தை பொறுத்து வர்றது பாயில், கன அளவு சார்லஸ், ஆவகட்ரோ வந்து
கன அளவு மற்றும் வெப்பநிலையை தொடர்பு கொண்டு வர்றது உங்களுக்கு இந்த 3 விதி. பாயில் விதினா என்ன அப்படின்னு பார்ப்போம். மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். ஸோ மாறா வெப்பநிலையில் எது மாறல? டெம்பரேச்சர் மாறல, வெப்பநிலை மாறல. மாறா வெப்பநிலையின் போது டெம்பரேச்சர் எனக்கு மாறவே இல்லை. இது ஓரமா வச்சிடலாம். ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம், இது உள்ள வாயு இருக்கு, இதை நீ அழுத்துற, இந்த பிஸ்டன் கொண்டு அழுத்துற, நல்லா அழுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம், இந்த குறிப்பிட்ட நிறையுடைய வாயு, இந்த வாயுவை நீ அழுத்தும் பொழுது அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர் தகவல் இருக்குமா. இந்த வாயுவின் பருமன் சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு எந்த தகவல் இருக்கும்? எதிர் தகவலை இருக்கும். சரியா? எதிர் தகவலை இருக்கும். ஸோ இந்த பிஸ்டனை வச்சு அழுத்தும் போது வாயுவின் பருமனுக்கு எதிர் தகவல் இருக்கும். நல்ல மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ பி என்பது என்ன? அந்த இது வாயுவின் அழுத்தம். எதிர் தகவலுக்கு பருமனுக்கு எதிர் தகவல். பருமன் போது வி. எதிர் தகவலா என்ன போடுவேன்? 1 டிவைடட் பை வின்னு போடுவேன் இல்லையா? அதுதானே போடுவீங்க. பருமன் போது 1 டிவைடட் பை வி. அடுத்தது மாறா வெப்பநிலையில் மாறா நிறையுடைய நல்லியல்பு வாயுவின் அழுத்தம் மற்றும் பருமன் ஆகியவற்றின் பெருக்கு தொகை மாறிலி எனவும் வரையறுக்கலாம். இதையே நான் என்ன பண்ணேன்னா, இங்க பாருங்க, P வந்து ப்ரொபோர்ஷனல் டு 1 பை வின்னு இருக்கு. இதை நான் என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். PV எதுக்கு? ப்ரொபோர்ஷனல் டு 1 என்பதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாறிலி எடுத்துட்டு கூட நம்ம மாறிலின்னு போட்டுக்கலாம். அவங்களுக்கு புரியறதுக்காக இங்க 1 மட்டும் இருக்கட்டும், அதுக்கு அடுத்து நான் சொல்லித்தரேன். ஸோ அதாவது PV இஸ் ஈக்குவல் டு நீங்க என்னன்னு போட்டுக்கலாம்? ஈக்குவல் டு எடுத்தா ஒரு மாறிலியை நம்ம போட்டுக்கலாம். அந்த மாறிலி போட்டிருக்காங்க, இப்படியும் நம்ம போடலான்றத சொல்லியிருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, P வந்து எதுக்கு நேர் தகவலை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 பை வி. நீங்க வந்து இதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாறிலியை வந்து எக்ஸ்ன்னு ஆக்கிறேன். அந்த நேர்தகவு அந்த மாறிலியை வந்து நான் என்ன பண்றேன்னா எக்ஸ் வச்சுக்கிறேன். இந்த ப்ரொபோர்ஷனல் சைன் எடுக்கணும்னா நம்ம கான்ஸ்டன்ட் போடணும், மாறிலி போடணும், அதை தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நான் இங்க எழுதி காமிக்கிறேன் பாரு, உங்களுக்கு நல்லா புரியும். பி 1 பை வி, இதான ஃபார்முலா. எது வந்து சேமா இருக்குது? டெம்பரேச்சர். நம்ம டெம்பரேச்சரை வந்து தொடவே இல்லை, வெப்பநிலையே தொல்ல, அது அப்படியே என்ன பண்றோம்? கான்ஸ்டன்டா வச்சிடறோம். அப்போ கான்ஸ்டன்டா வைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, மாறா வெப்பநிலையில ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். எந்த தகவலாக? எதிர்த்தகவில். அதனால்தான் 1 பை வி. நேர் தகவல்னா வெறும் வீண் போட்டிருப்பேன், எதிர்த்தகவல்ன்றதால தான் 1 பை வி போடுறேன். ஓகேவா? அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பி இப்ப இந்த மாறிலி எடுக்கணும்னா நான் என்ன பண்ண போறேன்? ஒரு கான்ஸ்டன்ட் மாறிலி ஒண்ணு போடுறேன். அதாவது இந்த ப்ரொபோர்ஷனல் சைன் எடுக்கணும், மாறிலி ஒண்ணு போடுறேன், அப்போ வி ஆயிடும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண பிவி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். புரிஞ்சிச்சா எப்படி வந்ததுன்னு? இது அப்படியே புக்ல கொஞ்சம் சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. நான் எழுதுறதெல்லாம் எப்பவுமே நான் வந்து ஸ்கிரீன்ல என்ன எழுதுறனோ அதை அப்படியே சைட்ல எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அடுத்தது இப்போ பி வந்து ப்ரெஷர் வந்து நீங்க எவ்வளோன்னா ஒரு 100 பாஸ்கல் ப்ரெஷர் கொடுக்குற. அப்போ வி வந்து 100 பாஸ்கல் ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வி வந்து என்பது எந்த அளவுக்கு வந்து அது பருமனானது எதிர்த்தகவல் அமைஞ்சிருக்கு அழுத்தம் குறிப்பிடும் போது வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவல் அமையும் சொல்றாங்கல்ல. அப்போ வி வந்து எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மீட்டர் கியூப் அளவுக்கு அது வந்து என்ன ஆயிருக்குன்னா, நீ அழுத்தம் கொடுக்கும் போது அதுல வந்திருக்கிறத சொல்லியிருக்காங்க. மாறா வெப்பநிலையில், நான் திருப்பி பாயில் விதிக்கு வரேன், ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவல் அமையும். அதாவது நிறையில் உள்ள மாறா நிறையுடைய நல்லியல்பு வாயுவின் அழுத்தம் மற்றும் பருமன் ஆகியவற்றின் பெருக்கல் தொகை மாறிலி எனவும் வரையறுக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதான் பிவி இஸ் ஈக்குவல் டு மாறிலி அப்படின்னு போட்டோம். இப்போ வி வந்து ஒரு மீட்டர் கியூப்னு இருக்கு, பி வந்து 100 பாஸ்கலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? இந்த கான்செப்ட் எடுத்துக்கோங்க. பிவி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கா, பி உடைய மதிப்பு 100 போடு, வி உடைய மதிப்பு 1 போடு, ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா 100. இதுக்கு உண்டான யூனிட் வந்து பாஸ்கல், இதுக்கு மீட்டர் கியூப். பாத்துக்கோங்க. பிவி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இது என்னவா இருக்கணும்? மாறிலி. மாறிலினா என்ன? சேமா இருக்கணும். நீ என்னதான் நீ வந்து மாத்தினாலும் உனக்கு வந்து இது சேமா இருக்கணும். அடுத்தது போடுறேன் பாருங்களேன். இப்ப நான் வந்து என்ன போடுறேன்? பி வந்து 50,
அப்ப எந்த அளவுக்கு அந்த V சேஞ்சஸ் இருக்குன்னா 2 மீட்டர் கியூப் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் 100. அடுத்தது வேற ஏதாவது வைங்க, 25 வைப்போம். அப்போ V வந்து 4, அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுது, அதுவும் 100 பாஸ்கல். அடுத்தது வந்து 20 வைக்கிறீங்க, அப்ப வந்து V வந்து 5 இருக்கு. அப்போ உங்களுக்கு ஸோ நம்ம கான்செப்ட் படி PV இஸ் ஈக்குவல் டு மாறிலின்றது வருது. இது என்னது 100, இது என்ன ஒண்ணுன்னா நீ கொடுக்கறது அழுத்தத்தை கொடுக்கும் போது அதுல வர சேஞ்ச் எது, அந்த வால்யூம்ல வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகும் போதோ இல்ல வந்து அந்த வால்யூம்ல எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கறது தான் இது. சரியா, பருமன்ல உள்ள மாற்றத்தை தான் இங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த அளவுக்கு மாறுது, 1 மீட்டர் கியூப் மாறுது. 50 பாஸ்கல் ப்ரெஷர் கொடுக்கும்போது 2 மீட்டர் கியூப், 25 பாஸ்கல் அப்படின்னும் போது 4 மீட்டர் கியூப். இதோடைய யூனிட். சரியாப்பா, அதே மாதிரி 20னா 5. இதே வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஒன்றும் இது இல்ல, இது என்னன்னா இது வந்து P/V. இது வந்து இதோடைய பெருக்கல் பலன் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா அதே மாதிரி பாருங்க. 50 பாஸ்கல் பிரஷர்னா எப்படின்னா எந்த அளவுக்கு 100, இது அப்படியே இங்க இருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. இது இங்க இருக்குது இல்ல, இது மட்டும் இது இருக்கா. இப்ப இதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 இங்க இருக்கு, அந்த 100 அப்படியே எழுதுறாங்க. அப்புறம் இந்த 1 மட்டும் தூக்கி இங்க கீழே போடுறாங்க, அவ்வளவுதான். 1 மீட்டர் கியூப். இந்த பாருங்க, இங்க ஒண்ணு எழுதி காமிக்கிற உங்களுக்கு புரியும். 100 into 1 is equal to 100 பாஸ்கல் மீட்டர் கியூப்னு இருக்கா. ஓகே, இப்போ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 பாஸ்கல், ஸோ 100 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கலாம் அப்படின்னும் போது உங்களுக்கு பாருங்க இந்த 1 மட்டும் இங்க இருக்க 100 பாஸ்கல் மீட்டர் கியூப் பை இங்க என்ன இருக்குது அதை அப்படியே கீழே கொண்டு வாங்க 1 மீட்டர் கியூப். சரியா, அப்போ உங்களுக்கு இது அடிச்சாலும் உங்களுக்கு வர ஆன்சர் 100 பாஸ்கல் தான். ஓகே, அது மாதிரி தான் ஒன்னொன்றுக்கு போட்டிருக்கேன், 50க்கு 25க்கு 20க்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி போட்டாலும் உங்களுக்கு வந்து இங்க மேல ஆன்சர் என்ன வரும், 100 தான் வரும். புரியுதாம்மா? சார்லஸ் விதி, பரும விதி. இப்போ பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் ஜேகஸ் சார்லஸ் என்பவர் தான் இதை வந்து சொல்லியிருக்காரு. இவ்விதியின்படி என்னன்னா மாறா அழுத்தத்தில், முன்னாடி சொல்லி கொடுத்தது என்ன, மாறா வெப்பநிலை, இது வந்து மாறா அழுத்தம். அப்போ P பிரஷரை வந்து நீ மாத்தல, வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்தகவில் அமையும். எதுக்கு நேர்தகவில் அமையணும், வெப்பநிலைக்கு நேர்தகவில் அமையும் அவ்வாயுவின். அப்போ V வந்து எதுக்கு நேர்தகவு, வெப்பநிலைக்கு நேர்தகவு. அல்லது இது என்ன பண்ணலாம், V by இதை கீழே கொண்டு வரலாம் இல்லையா, கீழே கொண்டு வாங்க, V by T is equal to மாறிலி. V by T is equal to மாறிலி. வந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி அந்த டெரிவேஷன் வந்தது அப்படின்றத இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிஸ்டன் மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து பிஸ்டன்னு, இது உள்ள வந்து கேஸ் இருக்கு, வாயு இருக்கு, இது அடுத்தது. சப்போஸ் நம்ம இங்க வந்து ஹீட் கொடுக்கும் போது என்ன ஆகும், அந்த சேஞ்சஸ் என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அவருடைய விதிப்படி, சார்லஸ் விதிப்படி மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்தகவில் அமையும். அதனால V வந்து ப்ரொபோர்ஷனல் டு Tன்னு போட்டேன். அப்புறமா வந்து அந்த ப்ரொபோர்ஷனல் சைன்னா என்ன, மாறிலி. ப்ரொபோர்ஷனல் சைன்னா நேர்தகவுன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதுதான். அந்த நேர்தகவை எடுக்கணும் அப்படின்னா நம்ம மாறிலி போடணும். அதனால ஈக்குவல் டு போட்டு எக்ஸ்ன்னு போட்டாச்சு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே வந்து நம்ம எப்படி எழுதலாம், V by T equal to X அப்படின்னு போடலாம் கீழே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு டெம்பரேச்சர் 300 கெல்வின், ஓகேவா, 300 கெல்வின் டெம்பரேச்சர் வந்து இப்போ கொடுக்க போறேன். கொடுக்கலாமா? கொடுத்தா அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பருமனானது எந்த அளவுக்கு 300 டெம்பரேச்சர் கொடுக்கும்போது பருமன் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மீட்டர் கியூப் அளவுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இங்க வந்து 3 மீட்டர் கியூப் அந்த பருமன் சேஞ்ச் ஆகுதுல. இங்க வந்து நீங்க வந்து வெப்பநிலை டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது, சூடுபடுத்தும் பொழுது எவ்வளவு 300 கெல்வின் கொடுக்கும் போது அதோடைய பருமன் வந்து என்னன்னா 3 மீட்டர் கியூப் அளவு சேஞ்ச் ஆகுது. அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு வருது 0.01. 3 3 1s ஆர், அப்புறமா இதுவும் 3 1s ஆர்னா 100 இருக்கும். 1 divided by 100 is equal to 2 0 இருந்ததுன்னா 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்க போற ரிவர்ஸ்ல, அதனால 0.01.
மீட்டர் கியூப் கெல்வின் பவர் -1 அப்படின்னு இருக்கும். சரியா? அதே மாதிரி 400 கெல்வின் அளவுக்கு நீங்க வந்து ஹீட் கொடுத்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வேரியேஷன் இந்த வி இருக்கு இல்லையா, பருமன் வந்து எவ்வளவு மாறினா 4 மீட்டர் கியூப் அளவு. அதே மாதிரி 500 கெல்வினா 5 மீட்டர் கியூப் அளவு. இதே தான் உங்களுக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். எப்படி வந்து இந்த 3 மீட்டர் கியூப் அளவு வேரியேஷன் இருக்கு, அதாவது பருமன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதையும் நீங்க பெருக்கும் போது உங்களுக்கு வந்து இதுதான் கிடைக்குது பாருங்க. 0.01 into 300 எவ்வளவு? 3 மீட்டர் கியூப். இது ஜஸ்ட் உங்களுக்கு அந்த சேஞ்ச் என்னங்கிறதுக்காக காமிக்கிறேன் நான். ஓகே, அதே மாதிரி வந்து 0.01 into 400 எவ்வளவு வருது? 4 மீட்டர் கியூப். அடுத்தது ஓகே, v by t எப்படி வந்து உங்களுக்கு இந்த மாறிலி சேமா இருக்கு பாரு, இது எல்லாமே கான்ஸ்டன்ட். இது படி இந்த ஃபார்முலா படி உங்களுக்கு இது எல்லாமே வந்து சேமா இருக்கு. ஓகேவா? நேர்தகவில் அமையும்ன்றது எதுக்கும் நேர்தகவில் வியும் டியும் வந்து நேர்தகவில் அமையுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி v by t வந்து ஒரு மாறிலியா மட்டும்தான் இருக்கணும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு போட்டு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் உங்க புக்ல கிடையாது. விதி, ஆவகேட்ரோ விதி இருக்குமா? அடுத்து நெக்ஸ்ட் வரது பாருங்க. ஆவகேட்ரோ விதியின்படி மாறா வெப்பநிலையே மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க, வாயுக்கள்ல இருக்க அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, வாயுக்கள் உள்ள இருக்கிறது அணுக்களுடைய மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கைக்கு நேர்த்தகவுல இருக்குமா. சரியா? மாறா என்ன சொல்றாங்க, மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தம் ரெண்டும், மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன், பருமன் எதுக்கு நேர்த்தகவுல இருக்கும்? n என்பது என்ன? என்னன்னா அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. அதுதான் v என்பது என்ன, பருமனுக்கு போட்டோமா, n என்பது அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. அப்ப v by n is equal to மாறிலி. இந்த எண்ணெய் கீழே கொண்டு வந்துடுறேன், ஈக்குவல் டு போடுறேன், ஒரு மாறிலி போடணும். ஒரு மோல் பொருள் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை ஆவகேட்ரோ எண் என வரையறுக்கப்படும். இது ஏற்கனவே நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்போம், ஆவகேட்ரோ எண்ணா என்னன்னு. ஒரு மோல்ல உள்ள மொத்த பொருள், ஒரு கைப்பிடி இருக்கு அப்படின்னா ஒரு கைப்பிடிக்குள்ள எவ்வளவு ஒரு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறோம், ஒரு கைப்பிடி உளுந்துனா இத்தனை உளுந்து இருக்குன்னா எண்ணின்னு இருப்போம். அப்ப அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம அப்படின்னா, ஒரு கைப்பிடி உளுந்து அப்படின்றத நம்ம இப்ப வந்து ஒரு டிஸ்டன்ஸ் போறோம், இவ்வளவு தூரம் போறோம் அப்படின்னா கிலோமீட்டர் மீட்டர்னு போறோம்னா அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கைக்கு வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, அதோடைய மதிப்பு 6.023 into 10^23 per மோலாம். ஒரு மோர் பொருளில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை, அது உள்ள இருக்க ஒரு கைப்பிடிக்கு உள்ள இருக்க உளுத்தம்பருப்புல இருக்க மொத்தம் அணுக்களின் எண்ணிக்கை ஆவகேட்ரோ எண்ணென வரையப்படுகிறது. இதன் மதிப்பு இவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? 6.023 into 10^23 per mole அப்படின்ட்டு. இதுக்குதான் டயக்ராம் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப அந்த டெரிவேஷன், இப்போ v வந்து எதுக்கு நேர் தகவல் இருக்கு, n அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. அப்போ அந்த ப்ரப்போர்ஷனல் சைன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஈக்குவல் டு போடணும். ஈக்குவல் டு போட்டு x என்பது மாறிலியே போடுறோம். அப்போ v by n இது கீழே வந்துச்சுன்னா v by n is equal to உங்களுக்கு வந்து x அப்படின்றது வந்துடும் இல்லையா. இப்போ n வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மதிப்பு கொடுக்குறேன், n is equal to 300. அதாவது என்னது, அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 300 அப்படின்னு கொடுக்கும்போது v உடைய வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மீட்டர் கியூப். அப்படின்னா இப்போ 3 டிவைடட் பை 300 டிவைட் பண்ணா நமக்கு வர்றது 3 1 சார் அகைன் 100 ஆயிடும். 1 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 0.01 மீட்டர் கியூப். சரிங்களா? அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 4 மீட்டர் கியூபுக்கு இது வந்து 4 டிவைடட் பை 400, இதுதான் வந்து 0.01. இதுவும் வந்து உங்களுக்கு மாறிலிலேயே வருது பாருங்க. அந்த ஆன்சர் ஆனது உங்களுக்கு வந்து மாறிலி. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த விதியின்படி மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்தகவில் அமையும். நீ எந்த அளவுக்கு இங்க எடுத்துக்கிறியோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அதுக்கு உண்டான பாக்ஸ். இப்போ 1/2 கிலோ உளுந்து எடுத்துக்கணும், 1/2 கிலோ உளுந்துக்கு ஏத்த மாதிரி பாக்ஸ்ல தான் அதை வைக்க முடியும். 1 கிலோ உளுந்து எடுத்து 1/2 கிலோ உளுந்துல போட்டு அழுத்த முடியாது இல்லையா. அப்ப அதுக்கு உண்டான பாக்ஸ் அது அந்த மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன் நான். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்தது 400 400 இருக்குன்னா அணுக்கள் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, அதுக்கு ஏத்த மாதிரி அதோடைய வின்னு சொன்னேன் இல்லையா, v என்பது என்ன,
வாயுவின் பருமன். உங்களுக்கு வந்து வாயுவை பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரியறதுக்காக அந்த அணுக்களை நான் உளுத்தம் பருப்பு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். நீங்க வந்து அதையும் நினைச்சுக்க கூடாது. ஸோ இந்த இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டுன்னு ஒரு பெட்டிக்குள்ள ஒரு வாயுவை போட்டு வைக்கிறாங்க. எவ்வளவு அப்படின்னும் போது அது உள்ள இருக்க மூலக்கூறுகள் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 300 400 அப்படின்றது சொல்றாங்க. ஓகே. அடுத்தது 500 அப்படின்னும் போது அதுக்கு உண்டான இது வந்து என்னன்னா 500க்கு 5 v உடைய மதிப்பு வந்து 5 மீட்டர் கியூப். சரியா? அப்போ திருப்பி பாருங்க. இன்னொரு வாட்டி சொல்றேன். ஆவகட்ரோ விதியின்படி மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன். மாறா வெப்பநிலை, வெப்பநிலையே நான் மாத்தல. அங்க உங்களுக்கு வந்து நான் எதையுமே டெம்பரேச்சரை எக்ஸ்ட்ராவோ கம்மியோ பண்ணல. அந்த பெட்டிக்குள்ள இருக்க வாயு அப்படியேதான் இருக்கு. மற்றும் அழுத்தத்தில், அழுத்தத்தையும் நான் எந்த வேலையும் பண்ணல. வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை பொறுத்திருக்குமா. உள்ள எவ்வளவு அணுக்கள் மூலக்கூறுகள் இருக்கோ அதை பொறுத்துதான் இதோடைய பருமனானது அமையும்னு சொல்றாங்க. 300 அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் இருந்ததுன்னா எண்ணிக்கை, அதோடைய பருமன் இந்த அளவு தான் இருக்கும். 3 மீட்டர் கியூப் இருக்கும். இதே 400 அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எண்ணிக்கையுடைய இந்த வாயுவா இருந்ததுன்னா, இந்த இருந்ததுன்னா இதுவுடைய பருமன் வந்து எவ்வளவா இருக்கும்? 4 மீட்டர் கியூபா இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. புரியுதாம்மா? புரிஞ்சிச்சா? அதுக்காக தான் இந்த 2 படம் போட்டேன். ஸோ இதையே நம்ம போன வாட்டி சொன்னேன் இல்லையா, அது எப்படி வந்து உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்றது. 0.01 வந்து உங்களுக்கு மாறிலுடைய வேல்யூ எக்ஸ் இன்டூ அந்த இது இங்க இருக்கு பாருங்க, v is equal to xn. அப்ப எவ்வளவுன்னா 3 மீட்டர் கியூப் அளவுக்கு அது வந்து தேவைப்படுது. 300 போட்டீங்கன்னா நீங்க n வந்து மதிப்பு 300 போட்டீங்கன்னா இந்த மீட்டர் கியூப் 3 மீட்டர் கியூப் அளவுக்கு உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கு. அதே மாதிரி 400 n வந்து 400 போட்டா 4 மீட்டர் கியூப். அதே மாதிரி உங்களுக்கு வந்து v உடைய மதிப்பு பருமன் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னும் போது n is equal to 500 போட்டா பருமன் வந்து 5 மீட்டர் கியூப் அளவு அப்படிங்கறத உங்களுக்கு தெரிய வைக்கிறாங்க. ஓகே. வாயுக்கள். வாயுக்களை இயல்பு வாயுக்கள் மற்றும் நல்லியல்பு வாயுக்கள் என்று இரு வகையாக பிரிக்கலாம். ஒண்ணு இயல்பு வாயு, இன்னொன்னு நல்லியல்பு வாயு அப்படின்னு 2ஆ பிரிக்கலாமா. இயல்பு வாயுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்ட கவர்ச்சி விசையினால் ஒன்றோடு ஒன்று இடைவினை புரிந்து கொண்டிருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அடங்கிய வாயுக்களை ஒரு குறிப்பிட்ட கவர்ச்சி விசை, ஒரு குறிப்பிட்ட கவர்ச்சி விசையில அணுக்களும் மூலக்கூறுகளும் ஒன்னொன்று ஒன்று இணைந்திருக்கும். இதுதான் இயல்பு வாயுக்கள். மிக அதிக அளவு வெப்பம் அல்லது மிக குறைந்த அளவு அழுத்தத்தை உடைய இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்களாக செயல்படும். அதாவது மிக அதிக ரொம்ப ஜாஸ்தி சூடு கொடுத்தாலோ இல்ல ரொம்ப 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 குறைந்த அளவு அழுத்தத்தை உடைய, ரொம்ப குறைஞ்ச அளவு அழுத்தத்தை உடைய இந்த இயல்பு வாயுக்களை நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்? நல்லியல்பு வாயுக்களாக செயல்படும். அதே இயல்பு வாயு தான், ஆனா 2 சேஞ்சஸ். ஒண்ணு வந்து அதிகமான வெப்பமா அல்லது குறைந்த அழுத்தத்தை கொடுத்தனா அந்த இயல்பு வாயு நல்லியல்பு வாயுவாக செயல்படும். புரிஞ்சுச்சா? ஏனெனில் இந்நிலையில் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளில் எவ்வித கவர்ச்சி விசையும் இருக்காது. இதுல இருந்து என்ன தெரியுது? கவர்ச்சி விசை இருந்தால் அது வந்து இயல்பு வாயு, கவர்ச்சி விசை இல்ல அப்படின்னும் போது அது வந்து நல்லியல்பு வாயு. சரியா? கவர்ச்சி விசைனா என்னன்னு தெரியும் இல்லையா? ஒன்னோட ஒண்ணு கவருது, உள்ளுக்குள்ள இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. சோ நல்லியல்பு வாயுக்கள் அப்படின்னும் போது ஒன்றோடு ஒன்று இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையுள்ள வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் என அழைக்கப்படும். முன்னாடி சொல்லி கொடுத்ததேதான் இது வேற மாதிரி எழுதியிருக்காங்க. ஒன்றோடு ஒன்று இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள். இப்ப இங்க ஒரு அணு இருக்கு, இங்க ஒரு அணு இருக்குன்னா இந்த அணு இந்த அணுவும் என்ன பண்ணுமா? இழுக்குதுன்னும் போது கவர்ச்சி விசை. இப்போ இது என்ன பண்ணும்? இது ஒரு பக்கம் போகுது, இது ஒரு பக்கம்னா விலகு விசை. இது மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு. இது கவர்ச்சி விசை கிடையாது. ஒன்னோட ஒண்ணு அட்ராக்ட் ஆகல. அதுதான் இந்த பாயிண்ட். ஆனால் நடைமுறையில் எந்த வாயுக்கும் நல்லியல்பு தன்மை வாய்ந்ததில்லை. இந்த மாதிரி நடைமுறையில பார்க்கும்போது எந்த உள்ளுக்குள்ள அணுக்களும் மூலக்கூறுகளும் ஒன்னொன்னு ஒண்ணு மாத்தி மாத்தி போறதோ இல்ல இங்கேயும் அங்கேயும் நகர்றதோ கவர்ச்சி விசை இல்லாம இருக்கிறதோ இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லா வாயுக்களும் மூலக்கூறும் அவை குறிப்பிட்ட அளவு இடைவினை புரிகின்றன. ஓரளவுக்கு முஞ்ச அளவுக்கு கவர்ச்சி விசை இல்லாம ஓரளவுக்கு கிட்ட 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 மூவ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனால் இந்த இடைவினை குறைவான அழுத்தம் மற்றும் உயர் வெப்பநிலையில் வலு குறைந்து காணப்படுகிறது. இது ஸ்லோவா இது மூவ் ஆயிட்டு இருக்கு இல்லையா உள்ளுக்குள்ள, இது எப்போனா வலு குறைந்து காணப்படும்னா அழுத்தம் குறைவாக இருக்கும் போதும் வெப்பநிலையை நீ ஜாஸ்தி பண்ணும் போதும்
ஒரு வாயுல இது எல்லாமே என்ன பண்ணோம்னா வலுவானது குறைந்து போயிடும் அப்படின்றாங்க. ஏனெனில் நல்லியல்பு வாயுக்கள் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளிடையே கவர்ச்சி விசையின் வலிமை குறைவு. எதனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே படிச்ச பாயிண்ட் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்ச்சி விசை வலிமை குறைவு எது நல்லியல்பு வாயுக்கு. அந்த ஒரு பண்பின் காரணமாக தான் இந்த நல்லியல்பு வாயுக்கள் வந்து இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, இடைவினை குறைவான அழுத்தம் மற்றும் உயர் வெப்பம் நிலையில இருக்கும்போது வலுக்குறைந்து காணுது. எனவே இயல்பு வாயுவினை குறைவான அழுத்தம் மற்றும் உயர்வினை நிலையில் என குறிப்பிடலாம். அதே பாயிண்ட் ரிப்பீட் ஆயிடுது பாருங்க. இயல்பு வாயுவை குறைவான அழுத்தம் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதான் சொல்லியிருக்கேன், மற்றும் உயர் வெப்ப நிலையில் உயர் வெப்ப நிலையில் நல்லியல்பு வாயு என குறிப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன, என்னென்ன பாயில், சார்லஸ் மற்றும் ஆவோகாட்ரோவை உட்படுகின்றன. இதுல ஏற்கனவே நம்ம 3 படிச்சிட்டோம். இது எதுக்கு கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லியல்பு வாயு கீழே தான் இருக்கு. எது இதெல்லாம்? சார்லஸ் விதி, பாயில் விதி, ஆவோகாட்ரோ விதி. இந்த விதிகள் யாவும் வாயுக்களின் அழுத்தம், பருமன், வெப்பநிலை மற்றும் அணுக்களின் எண்ணிக்கை ஆகியவற்றுக்கு இடையே தொடர்புடையன. ஸோ இப்போ இந்த 3 விதியும் எதற்கு இடையே தொடர்புடையனா? அழுத்தம், பருமன், வெப்பநிலை மற்றும் அணுக்களின் எண்ணிக்கை. இது தொடர்புடையது. இதை வச்சுதானே நம்ம 3 டெரிவேஷன் போட்டோம், 3 ஃபார்முலா கொண்டு வந்தோம். சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாயில் விதியில என்ன ஃபார்முலா வரும்? PV is equal to மாறிலி. சார்லஸ் விதியில V/T is equal to மாறிலி. அதே வந்து ஆவோகாட்ரோ விதியில V/N is equal to மாறிலி. சரியா? இப்ப புரிஞ்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட நிலையில் உள்ள நுழைவால் மேற்கொண்ட அனைத்து காரணிகளும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பை கொண்டிருக்கும். அதில் நிலையில் மாற்றம் ஏற்படும் போது ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட காரணிகளின் மதிப்புகளில் மாற்றம் ஏற்படும். அப்ப அதாவது என்ன சொல்றாங்க, ஒண்ணு அழுத்தம் மாறுச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி வேல்யூ, பருமன் மாறும்போது அதுக்கு ஏத்த மாதிரி வேல்யூ, வெப்பநிலை மாறும்போது அதுக்கு ஏத்த மாதிரி வேல்யூ, அணுக்களின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 300 400 மாத்தா அதுக்கு ஏத்த மாதிரி வேல்யூ வரும்ன்றத சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த மாற்றத்தை மேற்காணும் 3 விதிகளும் தொடர்புடையன. இப்ப நம்ம 3 விதி படிச்சோம்ல, அது 3த்தையும் எழுதி அதுல இருந்து ஒரு டெரிவேஷன் கொண்டு வரதுதான் நல்லியல்பு வாயு சமன்பாடு. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் விதியில வரத நம்ம எழுதிட்டோம். சரியா? இது ஞாபகம் இருக்கா பாரு. இப்ப அப்படியே பென் எடுத்து நீ எழுத ஆரம்பிச்சுடு, அப்பதான் உனக்கு புரியும். P வந்து எதுக்கு? P is proportional to 1/V அப்படின்னு போட்டுக்கோங்க. P is proportional to 1/V இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நீங்க வந்து என்னன்னு சொல்வீங்கன்னா, மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட பாயில் விதியை தான் படிக்கிறேன். மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிலையில் வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அழுத்தமானது பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்கு அப்படின்றதான் இதுடையது. அடுத்தது PV is equal to மாறிலின்னு எழுதிட போறேன். அடுத்தது இது என்ன விதி? சார்லஸ் விதி. ஓகே. அப்ப இது அழுத்தம் வந்து எதுக்கு நேர்த்தகவுல இருக்கு? வெப்பத்துக்கு நேர்த்தகவுல இருக்கு. ஓகே, வெப்பநிலைக்கு நேர்த்தகவுல இருக்கு. அதே V/T, இந்த Vயும் இந்த T கீழே கொண்டு வந்தா is equal to மாறிலி ஆயிடும். இது என்னது? பருமன் வந்து எதுக்கு? மூலக்கூறுகளின் அணுக்கள் அல்லது மூலக்கூறு எண்ணிக்கைக்கு நேர்த்தகவுல இருக்கு. இதையும் V/N is equal to மாறிலி. இது 3 புரிஞ்சிச்சா நல்லா? இதுல எந்த குழப்பமும் இல்லையே. V/T அந்த ப்ரொபோர்ஷனல் சைன் எடுக்கணும்னா நான் கான்ஸ்டன்ட் போடணும், மாறிலின்னு போடணும். அதனால தான் ஈக்குவல் டு மாறிலி அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதும் போது PV/NT is equal to மாறிலி எப்படி வந்ததுன்னு காமிக்கிறேன். இப்போ இங்க PV இருக்கா, இங்க V/T இருக்கா, இங்க V/N இருக்கா, மூணுத்தையும் சேர்த்து எழுது, அவ்வளவுதான். PV. இது என்னது? அடுத்தது எழுதும் போது ஆல்ரெடி V இருக்கா, T மட்டும் போட்டுக்கோ. இங்க என்ன எழுதுவ? V/N இருக்கா, ஆல்ரெடி V இருக்கா, N மட்டும் போட்டுக்கோ, அவ்வளவுதான். PV/NT is equal to எல்லாத்துலயும் இருக்கு போட்டுக்கோ மாறிலி. ஸோ கையில நீங்க நோட்ல எழுதிட்டே வாங்க. அடுத்தது இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறாங்க, செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறாங்க, தேர்ட் ஈக்குவேஷன், மூணுத்தையும் எடுத்துக்கிறாங்க. 3 விதிகள்ல இது எல்லாத்தையும் சேர்த்து V மட்டும் இருக்கு இல்லையா, இந்த V, இந்த V-யை நான் இப்படி சேர்த்து எழுதலாம். கரெக்ட் தானே? இந்த V மூணுத்தையும் இப்படி போட்டுட்டு ப்ரொபோர்ஷனல் சைன் போட்டுடுங்க. இந்த ப்ரொபோர்ஷனல் சைனை போட்டுடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1/P-ன்னு இருக்கா, 1/P இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ரொபோர்ஷனல் 1/P. அடுத்தது வந்து எதுக்கு நேர்த்தகவுல இருக்கு? T-ல நேர்த்தகவு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்க T போட்டுக்கணும், நேர்த்தகவு T. அடுத்ததுக்கு எது இருக்கு? N. இங்க N. அவ்வளவுதான். அதுதான் இப்படி வந்தது. புரிஞ்சிச்சா இது வரைக்கும்? இப்போ இதை அழிக்கலாமா? நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ப்ரொபோர்ஷனல் சைனை எடுக்கணும் அப்படின்னா நான் ஈக்குவல் டு போட்டு ஒரு மாறிலி கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதான் இங்க பண்ணியிருக்கேன். அதை தூக்கிட்டு ஈக்குவல் டு போட்டு கான்ஸ்டன்ட் X அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன்.
அப்ப எனக்கு இந்த x உடைய மதிப்பு மட்டும் வேணும். v is equal to x n t by p ன்னு இருக்கா, இது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு. x மட்டும் வேணும்னா நான் என்ன பண்ணா, இத மேல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இத கீழே கொண்டு வரணும், அவ்வளவுதானே. v இந்த p மேல தூக்கிட்டு போயிடலாமா, p by இந்த nt கூட்டணும் வந்துடலாமா கீழே, is equal to x, அவ்வளவுதான். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, pv by nt is equal to xங்கிறது என்னன்னு சொல்லி கொடுத்த மாறிலி அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ அடுத்தது அந்த எண்ணுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறோம், மியூ இன்டூ NA அப்படின்னு ஒரு மதிப்பு கொடுக்குறோம். அந்த மதிப்பு வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னொன்றுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். மோலுடைய அளவு வருது இல்லையா, அதுக்காக மோல் என்ன, ஆவகட்ரோ எண்ணின் விதிப்படி ஒரு மோலுடைய அளவு 6.023 இன்டூ 10^23 சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஒரு மோலுடைய அளவு. ஸோ என்னன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. எண் என்பது என்ன, மூலக்கூறுகள் அல்லது அணுக்களின் எண்ணிக்கை. அணுக்களின் எண்ணிக்கையை இந்த மாதிரி பிரிக்கலாமா, மியூ இஸ் ஈக்குவல் டு NA. அப்போ நான் என்ன பண்ண போறேன், PV by NT is equal to மாறிலி நமக்கு இதுல இருந்து ஈக்குவேஷன் இருக்கா, அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுல என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல n இருக்குல்ல, இந்த எண்ணுக்கு பதில் n equal to மியூ இன்டூ NA அப்படிங்கிறத இங்க எழுதிட்டேன். மியூ இஸ் ஈக்குவல் டு NA அப்படிங்கிறத எண்ணுக்கு பதில் போட்டாச்சா, புரிஞ்சிச்சா, இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ இந்த மாறிலின்றதுக்கு பதில் நான் என்ன பண்றேன், ஒரு k போட்டு b போடுறேன். ஏன் அப்படின்னா இதுதான் வந்து போல்ஸ்மேனுடைய மாறிலி. அந்த மாறிலியுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.381 இன்டூ 10^-23 ஜூல் பர் கெல்வின். இது ஒன் வேர்ட்ல வரும், போல்ஸ்மேனுடைய மாறிலி. இது எல்லாத்துக்கும் மதிப்பு போட்டா இந்த மதிப்பு வரும், ஓகேவா, அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவி அப்படியே இருக்குது, இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கும் போது பிவி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு, இருங்க இதை அழிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ஸோ தட் இன்னும் கிளியரா புரியும். இது வரைக்கும் புரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ இந்த பிவியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், இதை வந்து இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும். இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெறும் மியூ என் கேபி இது எல்லாத்தும் மாறிலி தானே, அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆர் அப்படின்ற ஒரு எழுத்தை கொடுக்குறேன். எங்க இருக்குது, மியூ இங்க இருக்குது, என் இங்க இருக்குது, கேபி இங்க இருக்குது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்னால் நிறைய ஞாபகம் வச்சுக்க முடியலன்றதால ஆர் அப்படின்றத கொடுக்குறேன். இது மூணுத்துக்கும் சேர்த்து மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.31 ஜூல் மோல் இன்வெர்ஸ் கே இன்வெர்ஸ். ஓகேவா, ஆல்ரெடி கே உடைய மதிப்பு தெரியும், 1.381 இன்டூ 10^-23. ஸோ ஏற்கனவே எழுதியிருக்கு மியூ உடைய வேல்யூ, NA உடைய வேல்யூ, அதையும் போட்டு மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது 8.31 ஜூல் மோல் இன்வெர்ஸ், அப்புறமா என்ன வரும், K⁻⁻1. சரிங்களா, இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இதுல வந்து ஒன்னு திருப்பி நான் உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ண விரும்புறேன். n வந்து மியூ NAன்னு கொடுத்துருக்கோம். மியூ என்பது என்ன, அதாவது என்னன்னா என்னன்னு தெரியும், அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. அப்ப அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் நம்ம வாயுவை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ மியூ அளவு, மியூ இது பேரு மியூ, யூ மாதிரி போட்டிருக்கல, அதுதான் மியூன்னு சொல்லிட்டு இருக்கேன். மியூ மோல் அளவுள்ள வாயுவினை கொண்டிருக்கும் வாயுக்களின் மியூ அளவு வாயு, அது வந்து வாயு இருக்குமா, அது உள்ள ஒரு வாயு, மியூ அளவு வாயு உள்ள கொண்டிருக்கும் வாயுவில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை ஆவகட்ரோ எண். NA என்னது, ஆவகட்ரோ எண், மொத்த அணுக்களின் எண்ணிக்கை ஆவகட்ரோ எண். இது ரெண்டுத்தையும் பெருக்கினா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிறது எண். ஸோ உங்களுக்கு புரியும்படி ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, ஒரு பாக்ஸுக்குள்ள நான் ஒரு கேஸை வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கேன்னா எனக்கு அது எவ்வளவு ஃபில் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியணும் இல்லையா. அப்ப என்ன பண்ணணும், அது உள்ள இருக்க அணுக்கள் என்ன இருக்கு அப்படின்னு, எத்தனை இருக்கும் அப்படின்றது அந்த மியூ. ஓகேவா, அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எவ்வளவு இருக்கும், அதோடைய மதிப்பு என்னவா இருக்கும், எவ்வளவா இருக்கும் அப்படின்றது, அதோட எதை பெருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவகட்ரோ எண்ணும் சேர்த்து பெருக்கணும். ஏன்னா ஒன்னொன்னும் அதோட பெருக்கினா மட்டும்தான் மோலோட சேர்த்து உங்களுக்கு ஆன்சர் வரும் இல்லையா, மொத்த அளவு என்னுடைய மதிப்பு வரும். அதனால தான் அதை சொல்லியிருக்காங்க. சரியாம்மா, அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்தது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், R is equal to 8.31. ஸோ இது மொத்தத்தையும் சேர்த்து ஆறுனும் போது நம்ம அடுத்த லைன் என்ன எழுதலாம், PV is equal to RT அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா,
ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி. அவ்வளோதான். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை திருப்பி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிவி இஸ் ஈக்குவல் டு மாறிலி, செகண்ட் வி பை டி இஸ் ஈக்குவல் டு மாறிலி, தேர்ட் ஈக்குவேஷன் வி பை என் இஸ் ஈக்குவல் டு மாறிலி. இது மூணும் சேர்த்து எழுதுறது பிவி பை என் டி இஸ் ஈக்குவல் டு மாறிலி. இதில் என் வந்து அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் வாயுக்களில் உள்ள அணுக்களின் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. அதை நீங்க வெறும் எண்ணுன்னு போட முடியாது. மியூவோ என்ஏவோ ஆவகட்ரோ எண்ணோ, மியூ என்பது மோல் அளவில் உள்ள மியூ மடங்கு சமம். அதாவது உங்களுக்கு அதுக்குள்ள மோல் அல்ல அளவு வாயுக்கள் கொண்டிருக்கும் மியூ மோல் அளவுள்ள வாயுவினை கொண்டிருக்கும் வாயுக்களில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை ஆவகட்ரோ எண் என்ஏ மியூ மடங்கு சமமாகும். எவ்வளவு மடங்கு சமமாகும் அப்படின்னும் போது மியூ மடங்கு சமமாகும். அது உள்ள இருக்க ஆவகட்ரோ எண்ணிக்கை வந்து மியூ மடங்கு சமமாகும்ன்றதால இதை போட்டீங்க. அடுத்தது பிவி பை என்டி இஸ் ஈக்குவல் டு மாறிலி. இது எப்படி வந்து தெரியும், இதுல இருந்து இங்க அப்படியே எழுதியாச்சு. அப்புறம் இந்த எண்ணுக்கு பதில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றீங்க. எந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எண்ணுக்கு பதில் மியூ என்ஏ. மியூ என்ஏ திருப்பி சொல்றேன், என்ஏ என்பது என்ன, ஆவகட்ரோ எண்ணுக்கு மியூ மடங்கு சமமாகும்ன்றது தான். அதை இங்க போட்டீங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிச்சு. இந்த மாறிலிக்கு பதில் கேபி போடுறீங்க, கேபி போல்ட்ஸ்மேன் மாறிலி இந்த வேல்யூ. அப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு இது மொத்தத்தையும் சேர்த்து ஆர் அப்படின்னு வைக்கிறோம். இந்த ஆறு பொது வாயு மாறிலி, அதோடைய வேல்யூ இது. அப்போ பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டின்னு வந்துடும். சரி, நல்லியல்பு வாயு சமன்பாடு அப்படின்னும் போது உங்களுக்கு நல்லியல்பு வாயு பண்புகள் அழுத்தம், பருமன், வெப்பநிலை மற்றும் அணுக்கள் தொடர்ந்து படுத்தும் சமன்பாட்டை இது மூணும் சேர்த்து நம்ம முன்னாடி படிச்சோம் இல்லையா, அது வர்றதுதான் உங்களுக்கு நல்லியல்பு வாயு சமன்பாடு. இதுல சார்லஸ் விதி, பாயில் விதி, அப்ப ஆவகட்ரோ விதி வரும். நம்ம ஒரு விதிப்படியும் என்ன படிச்சோன்றது திருப்பி ரீகேப் பண்ணி பார்க்கறது தான். பிவி இஸ் ஈக்குவல் டு மாறிலி, வி பை டி இஸ் ஈக்குவல், உங்க புக்ல கொடுத்துருக்கிறது நான் திருப்பி போடுறேன். முதல்ல நானா போட்டேன் டைப் பண்ணி, இப்போ இது வந்து உங்க புக்ல இருக்கிறது. ஸோ சமன்பாடு மூணுத்தையும் சேர்த்து பிவி பை என்டி இஸ் ஈக்குவல் டு மாறிலின்னு வந்துடுச்சு. உங்களுக்கு மேற்கொண்ட இந்த சமன்பாட்டு வாயு இணை சமன்பாட்டு என அழைக்கப்படும். மியூமோல் அளவுள்ள வாயுவினை கொண்டிருக்கும் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை ஆவகட்ரோ எண் என்ஏ மியூ மடங்கு சமமாகும். அதனால இந்த மதிப்பை போட்டு உங்க புக்ல இருக்கிறத போட்டிருக்கேன், n is equal to மியூ ஏ. அதுக்கப்புறம் இந்த சமன்பாடுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் கேபிக்கும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போடுறது பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ. இதை மொத்தத்தையும் சேர்த்து ஆர்னு வச்சோம்னா பொது வாயு மாறிலி. இது வந்து 8.31 அப்படின்றது ஜூல் மோல் இன்வெர்ஸ் கே இன்வெர்ஸ்ன்றது உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. அப்படியே புக்ல கொடுத்துருக்க திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி. ஓகேவா, இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிச்சா? இந்த நல்லியல்பு வாயு சமன்பாடு குறிப்பிட்ட நிலையில் உள்ள வாயுவினை பல்வேறு காரணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை அளிப்பதால் இது வாயுக்களின் நிலை சமன்பாடு எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 7 மார்க் கொஸ்டின். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சு போதுமா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.